விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தின் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத முத்தமிழே, முதற்தமிழே, மூத்த தமிழே, செந்தமிழே, பைந்தமிழே, நற்றமிழே, நறுந்தமிழே, நாட்டிய தமிழே, நாடகத் தமிழே, மானே, மரகதமே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழே, உனக்கிந்த மறைமகனின் முதல் கண் வணக்கத்தை கூறி வழி தமிழ் சார்ந்தோர் மக்கள் அனைவருக்கும் என் மறுவணக்கத்தை கூறி சமத்துவமே மகத்துவம் என்ற தலைப்பில் பேச போகிறேன். அனைவரும் சமம், இதுதான் சமத்துவம். பிறப்பாலும் செய்யும் தொழிலாலும் பேசும் மொழியாலும் ஜாதி மதத்தாலும் இங்கு எவனும் உயர்ந்தவனும் இல்லை, எவரும் தாழ்ந்தவரும் இல்லை. இதைத்தான் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை கூறுகிறார். எவன் உடம்புக்கும் சிவப்பே ரத்த நிறமப்பா, யோர்வழி நிற்கும் ஓர்பே இயற்கை குணமப்பா என்கிறார். அனைவரும் ஒன்றுதான், அனைவரும் இந்நாட்டு மன்னர்கள் தான். இதைத்தான் பாரதியார் எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று கூறுகிறார். வண்ணங்களில் வேற்றுமைப்பட்டால் அதில் மானிடர்களுக்கு வேற்றுமை இல்லை. எண்ணத்தால உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று கூறலாமே தவிர உடல் வண்ணத்தால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று எதுவும் இல்லை. ஆணை விட பெண் எந்த விதத்திலும் குறைவானவள் இல்லை. பெண்ணை சமமாக எண்ணுவதே வையகம் தலைக்கும் என்பதை ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இந்த வையகம் தலைக்கும் என்கிறார் பாரதிதாசன். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற மந்திரத்தை நாம் முழங்கிக் கொண்டிருப்பதால் தான் உலக நாடுகள் வியப்படையும் வளர்ச்சியை காண முடிகிறது. பொருளாதாரத்தில் தன்னிறைவடைவதற்கு மாநிலங்களிடையே உள்ள விட்டுக் கொடுத்தலும் கலை கலாச்சார பிணைப்புகளும் தான் காரணம். கங்கை நதி பூரத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறிக்கொள்வோம். சிங்கமராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று பாரத நாட்டின் ஒற்றுமையை பறைசாற்றுகிறார் கவி பாரதி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்மில் ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வு என்ற எண்ணம் தோன்றிய பிறகுதான் பேராய கட்சிகள் தோன்றின. செய் அல்லது சத்து மடி என்று காந்தியடிகள் ஆங்கிலேயரை விரட்டிய விதம் உலக நாடுகளுக்கு நமது ஒற்றுமையின் பலத்தை எடுத்து காட்டுகிறது. நம் அனைவருக்கும் சிங்கம் மற்றும் எருது கதை தெரியும். தனியாக இருக்கும் எருதை சிங்கம் எளிதில் வேட்டையாடிவிடும். ஆனால் கூட்டமாக இருக்கும் எருதை சிங்கம் எளிதில் வேட்டையாட நினைத்தால் அந்த எருதுகள் சேர்ந்து அந்த சிங்கத்தையே விரட்டிவிடும். தனியாக இருக்கும் குச்சியை எளிதில் முறித்து விடலாம், ஆனால் கட்டாக இருக்கும் குச்சியை எளிதில் முறிக்க நினைத்தால் அது மிக கடினமாக இருக்கும். சமத்துவத்தின் பெருமை அறிந்த நம் தமிழ்நாட்டில் பல சமத்துவபுரங்கள் உருவாகின்றன. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சமத்துவத்தின் பெருமை அறிந்த திருவள்ளுவர் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிறார். ஒரு சமுதாயத்தில் சமத்துவம் இல்லை என்றால் அது ஜாதியாலும் மதத்தாலும் தான். பெரியார் புயலாக, பூகம்பமாக, எரிமலையாக மாறி சமுதாயத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டினார். சமத்துவத்தால் உண்டானது உலகு, ஜாதி மதம் பார்க்காது பழகு. சமத்துவமே உண்மையான அழகு. பெரியவன் சிறியவன், மேல்ஜாதி கீழ்ஜாதி, ஏழை பணக்காரன் என்று பாராமல் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் தன் ஒளியை வழங்கும் சூரியனை போலவும் என் பார்வையில் உயர்வு தாழ்வு என்று எதுவும் கிடையாது. சமத்துவமே மகத்துவம் என்று உலக உயிர்களை செழிக்க வைக்கும் மாறி மலையை போலவும் உங்கள் அனைவரையும் நினைத்து யாதும் ஊரே யாவரும் கேளி, ஒன்றே குலம் ஒருவரே தேவன், வாழ்க்கையை செம்மைப்படுத்தி சமத்துவத்தால் மகத்துவம் அடைவோம். ஏழை பணக்காரன் என்று பாராமல்
அனைவரையும் மனிதர்களாக பார்ப்போம். ஒரு கை தட்டினால் ஓசை வராது, தனிமரம் தோப்பாகாது. தட்டுங்கள் உங்கள் கையை, கொடுங்கள் உங்கள் ஆதரவை. பணக்கார நாடா ஏழை நாடா எல்லாம் ஒன்றே உனக்கு. மேல் ஜாதியா கீழ் ஜாதியா எல்லாம் ஒன்றே உனக்கு. தலைவனா தொண்டனா எல்லாம் ஒன்றே உனக்கு. சமத்துவம் கற்றுக் கொடுக்க உயிர் பலி எடுக்க வேண்டுமா? கற்றுக்கொண்டோம். இதைத்தான் கவிஞர் அழகாக கூறுகிறார். வேற்றுமையில் ஒற்றுமைதான் பாரதம் தம்பி. ஆற்று வளம் சோற்று வளம் கொஞ்சமா தம்பி. ஆன்மீக தத்துவம் தான் பஞ்சமா தம்பி. சமத்துவமே வாழ்வின் மகத்துவம் தம்பி என்கிறார். என் அன்பு நண்பர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போமா? நம் வீடுகளிலும் சமுதாயங்களிலும் சமத்துவம் நிலவுகிறதா என்றால் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தால் இதை விட மேன்மையான சமத்துவத்தை காணலாம். நானும் நீயும் ஒன்றாக சேர்ந்தால் நாளை உருவாகுமே. வானும் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வு வளமாகுமே. காக்கை கூட்டம் பார்த்துடு, கற்றுக்கொண்டு வாழ்ந்திடு, ஒற்றுமையின் சின்னம் இது. சமத்துவம் அமைத்து விடு என்று வாய்ப்பளித்த நடுவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.